Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about motion of a path of a charge particle moving in a magnetic field. So நம்ம previous வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா when the angle between velocity and magnetic field வந்து 0, 90, 180 பார்த்தோம். So இப்போ இந்த particular case என்ன அப்படினா angles other than the 3 theta 0, 90, 180 தவிர other angles நம்மளுக்கு வந்து path of the charge particle என்னவா இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, with the problems. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே ரைட்ப்பா. ஸோ இப்போ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ மோஷன் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிக்கல் when the angle is 0, 90, 180 கிடையாது. ஓகே, other than the angles between velocity and the velocity of the charge particle and the magnetic field. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா ஃபீல்டு எப்படி போட்டிருக்கன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபீல்டு எல்லாமே இந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கேன். தட் இஸ் நம்ம எடுத்துக்க போகிற ஃபீல்டு வந்து என்னது, யூனிஃபார்ம் ஃபீல்டு. அதில் டவுட் இல்லை, நம்ம யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு தான் இந்த பாத்துலாம் படிச்சுட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்டு. ஸோ லைன்ஸ் எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே ரைட், அண்ட் இட்ஸ் எவ்ரி திங் இன் த சேம் டைரெக்ஷன். ஸோ இட் இஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்டு. ஸோ இப்போ என்னென்னா சார்ஜ் பார்ட்டிக்கல், நான் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன் நம்ம படிக்கிறதுக்கு. சார்ஜ் Q அண்ட் மாஸ் இஸ் M. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். பட் இந்த சார்ஜ் பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து இப்படி இருக்குது. ஓகே, சார்ஜ் பார்ட்டிகளோட வெலாசிட்டி இப்படி இருக்குது அண்ட் திஸ் இஸ் த மாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம்? ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் தீட்டா. ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது யாரோட டைரக்ஷன்? பியோட டைரக்ஷன். வெலாசிட்டி வந்து இப்படி இருக்குது. ஸோ இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள், ஜென்ரல் ஆங்கிள் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த சார்ஜ் பார்ட்டிகளோட பாத் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் we are going to study. ரைட். ஸோ நம்ம இது மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வெலாசிட்டியை வந்து காம்பனண்ட்டாக பிரிக்கணும். ஓகே, அதாவது ஒரு வெலாசிட்டி நம்மளோட வெலாசிட்டி இங்கே இருக்குது இல்லையா, மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே இருக்க வெலாசிட்டி இங்கே எழுதியிருக்கேன். So this is our velocity. Okay, so it is making an angle theta with the magnetic field. So magnetic field எந்த டைரக்ஷனில் இருக்குது? It is in this direction. இப்படி இருக்கா? ஸோ என்னோடய வெலாசிட்டியை வந்து நான் காம்பனன்ஸாக பிரேக் பண்ணணும். ஒன்று வந்து v வெக்டாரை, ஸோ தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்பனண்ட் எப்போவுமே என்னவாக இருக்குன்னா v cos theta and this one is v sin theta. ஸோ நான் பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய வெக்டார், எனக்கு இருக்கக்கூடிய இந்த வெக்டாரை 2 வெக்டாராக பிரித்து எழுதுகிறேன். அது பேர் தான் என்னது, ரெசல்யூஷன் ஆஃப் த வெக்டார் ஆர் காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் அ வெக்டார். எல்லாமே அதுதான். ஒரு வெக்டாரை 2 வெக்டாராக பிரித்து எழுதுறது பேர் தான் என்னது, காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் ஆர் ரெசல்யூஷன். பட் ஆனால் அந்த 2 வெக்டாருமே எப்படி இருக்குது? ஸோ இப்படி இருந்த வெக்டாரை நான் இப்படி ஒரு வெக்டாராகவும் இப்படி ஒரு வெக்டாராகவும் பிரிச்சிருக்கேன். பட் தே ஆர் இன் 90 டிகிரி ஆங்கிள். பிரித்தது எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா சச் தட் தே ஆர் அட் 90 டிகிரி. ஸோ இப்படி இருந்த வெலாசிட்டியை ஒரு காம்பனண்ட் வந்து எந்த ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குது. ஸோ v cos theta which is parallel to magnetic field and v sin theta which is perpendicular to what? Magnetic field. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, அதே டைரெக்ஷனில் இருக்கிறது v cos theta. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? v cos theta is equal to v LL போடலாமா? அதே மாதிரி இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். நான் அப்போ என்ன போடலாம்? v பர்பெண்டிகுலர் சிம்பிள் போடலாமா? ஸோ பேசிக்காக என்னோடய வெக்டாரை பேரலல் காம்பனண்டாகவும் பர்பெண்டிகுலர் காம்பனண்டாகவும் 2 வெக்டாராக பிரித்து எழுதுகிறேன். ஸோ இது v பேரலல்ன்றது என்னது? ஸோ v cos theta, v perpendicular is v sin theta. ஓகே, ஸோ இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ கவனிங்க, இது வந்து நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல், அதான் இதை நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, என்னோடய சார்ஜ் பார்ட்டிக்கல் இஸ் ஹேவிங் எ வெலாசிட்டி ஆஃப் v வெக்டார். கரெக்டாக? ஸோ இப்போ என்னென்னா, நம்ம காம்பனண்ட்டாக பிரித்தோம். ஒன்று வந்து என்னது, பேரலல் காம்பனண்ட், இன்னொன்று பர்பெண்டிகுலர் காம்பனண்ட். v cos theta ஒன்று, v sin thetaன்னு ஒன்று இல்லையா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த சார்ஜ் பார்ட்டிக்கலில் வெலாசிட்டியில் 2 காம்பனண்ட் இருந்தது. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வெலாசிட்டியில் v cos theta வந்து எதுக்கு பேரலாக இருக்குது?
மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ வி காஸ் தீட்டா வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. அதாவது காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி parallel to the magnetic field will not experience any force. பட் வி பெர்பெண்டிகுலர் இருக்குல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குல்ல வி சைன் தீட்டா, அதுதான் என்ன பண்ணும், இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் தீட்டா 0 கேஸ் விச் இஸ் parallel. தீட்டா 0ன்றது parallel கேஸு, தீட்டா 90ன்றது பெர்பெண்டிகுலர் கேஸு. ஸோ parallel கேஸில் வாட் வாஸ் த பாத்? the path was unaffected. படிச்சிருந்தோம்ல. ஸோ இப்படி இருக்க சார்ஜ் பார்ட்டிக்கலோட பாத் என்ன ஆகும்? வி சைன் தீட்டாவால் இட் டேக்ஸ் அ சர்க்குலர் பாத். வி சைன் தீட்டாவால் இட் டேக்ஸ் அ சர்க்குலர் பாத். வி காஸ் தீட்டா வந்து அன்அஃபெக்டடு. ஸோ நம்மளுக்கு வந்து சர்க்குலர் பாத்தும் மேக் பண்ணும், அட் த சேம் டைம் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து நகரும். ஏன் ரைட் ஹேண்ட் சைடு தான் பார்த்து நகருது? பிகாஸ் ஆஃப் வி காஸ் தீட்டா. ஏன்னா அது வந்து அன்அஃபெக்டட், அது எதுவுமே ஆகாது, ஏற்கனவே அது இருந்துருச்சு, ப்ரெசன்ஸ் இருக்குது வி காஸ் தீட்டா, அதனால் அப்படி போயிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் வி சைன் தீட்டாவால் இட் மேக்ஸ் அ சர்க்கிள்ஸ். கரெக்டாக? அப்போ அது என்ன ஷேப்பில் வரும்? அப்படியே சர்க்குலர் பார்த்து மேக் பண்ணோம், அட் த சேம் டைம் ரைட் ஹேண்ட் சைடும் போகும். ரைட் ஹேண்ட் சைடு எவ்வளோ வெலாசிட்டியோட போகுது? ரைட் ஹேண்ட் சைடு எவ்வளோ வெலாசிட்டியோட போகுது? வி காஸ் தீட்டாவோட அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது. அட் த டைம் சேம் டைம் இட் மேக்கிங் அ சர்க்கிள்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் இருக்குல்ல, ஸ்பைரல்ஸ் மாதிரி வந்திருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெலிக்கல் ஆர் எலிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹெலிக்கல் ஆர் எலிக்ஸ் பாத். ஓகே, ஸோ இப்போ என்னென்னு கவனிங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் V perpendicular gives a circular path to the charge particle. So circular path தரது வந்து இந்த perpendicular component. But component of velocity parallel to the magnetic field is unaffected. அது எதுவுமே ஆகாது, force எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. Is unaffected by B vector, that is magnetic field. So this gives a straight line path. So V cos theta வால straight line path, but V sin theta வால circular path. So it gives a இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஹெலிக்கல் ஆர் எலிக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவான். ஸோ திஸ் த ரிசல்டன்ட் பாத் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் வாட்? ஹெலிக்ஸ் ஆர் ஹெலிக்கல். ஓகே, சரிப்பா. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம ப்ரீவியஸ் கேஸ்லலாம் ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணோம்ல, அதே ஃபார்முலாஸை இங்கே யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பார்த்து என்ன படிச்சிருக்கோம்? mv by qb is equal to radius of circular path. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோமா இல்லையா? இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம அங்கே படிக்கும்போது வெலாசிட்டி இந்த ஃபார்முலா வந்து எப்போ அப்ளை பண்ணோன்னா, வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர் தீட்டா ஈக்குவல் டு 90 கேஸ், அப்போ தானே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத் வந்து யாரால் காரணம்? parallel component perpendicular component? Parallel component or perpendicular component is responsible for circular path? Perpendicular component. So கவனிங்க, இந்த இடத்துலையும் வந்து இந்த இடத்துலையும் வந்து நம்ம சர்க்குலர் பாத் வருதுல்ல. ஸோ அதுக்கான ரேடியஸ் ஆஃப் எலிக்ஸ், அதாவது இந்த ஷேப்போட ரேடியஸ், அதாவது நீங்கள் சென்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் see a radius there. ஸோ mv perpendicular by qb. ஸோ இப்போ இங்கே எப்படி ரேடியஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ரிங் ஆஃப் சார்ஜ் வந்து நம்மளை பார்த்து வந்துட்டுருக்கு, ரைட்? ஸோ இது நம்மளை நான் இங்கே நிற்கிறேன்ப்பா, ஐ எம் ஃபேஸிங் திஸ் சைட், சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் மீ. ஓகே, அப்போ எனக்கு என்ன தெரியும்? ஒரு சர்க்குலர் பாத் தெரியும்ல, விச் இஸ் நத்திங் பட் அதோட ரேடியஸ் இது. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் எலிக்ஸ் நம்ம பேரலல் காம்பனண்ட் போடணுமா, பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் பி போடணுமானா பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் போடணும். ஏன்னா அதனால தான் இந்த ரேடியஸே உருவாகுது. ஸோ வி பெர்பெண்டிகுலர் தான் நம்ம போடணும். ஸோ mv பெர்பெண்டிகுலர் பை qb. ஸோ வி பெர்பெண்டிகுலர்ன்றது என்னது? V sin theta by qb. As usual மற்றது எல்லாமே என்னது? டைம் பீரியடோட ஃபார்முலா 2πm by qb. It is independent of v and r. டைம் பீரியட் கேபிட்டல் T. டைம் டேக்கன் ஃபார் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், ஒரு ஃபுல் சர்க்கிள் மேக் பண்ணுறதுக்கான டைம் பீரியட். ஸோ ஃப்ரீக்வன்சின்றது f which is 1/t bq by 2πm. ஆங்குலோ ஃப்ரீக்வன்சின்றது ஒமேகா 2π by capital T. So omega is equal to bq by m. கரெக்டாக இல்லையா? எஸ். இப்போ கவனிங்க, இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகுது? சர்க்குலர் பார்த்து மேக் பண்ணுறது, அட் த சேம் டைம் ஹாரிசான்டல் எக்ஸ் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகுது. இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம்,
இது வரைக்கும் நம்ம படிக்காத ஒரு டேர்ம் ஸ்பெஷலாக இதுக்காகவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து பிச்சுன்னு கூப்பிடுவான். நல்லா கவனிங்க, இங்கேருந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆரம்பிக்குதா, அது இப்படி சுற்றி இப்படி வருதில்ல, அதாவது ஒரு ஃபுல் சர்க்கிள், இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் ஒரு ஃபுல் சர்க்கிள் மேக் பண்ணி வரும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கும். ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆரம்பிக்குது, அங்கேருந்து ஒரு ஃபுல் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. சரி, இங்கேருந்து இங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ இங்கே போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு டிஸ்டன்ஸ் வருதுல்ல, இந்த டிஸ்டன்ஸ் ஃபார் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், அது பேர் தான் என்னது, பிட்ச் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அலாங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் direction in one complete cycle. So distance traveled by என்ன எழுதலாம், distance traveled by charge, okay, along magnetic field direction. So along the magnetic field direction, which is this direction, v cos theta direction ல எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, the horizontal distance travel. So distance traveled by charge particle along the magnetic field direction, that is horizontal direction, in one complete cycle. One complete cycle எவ்வளோ டைம் எடுக்கும், இப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், t equal to capital T. ஸோ நம்மளோட distance is equal to speed into time. நம்ம எதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம், இந்த horizontal distance கவர்டை கண்டுபிடிக்கிறோம் for one complete cycle. ஸோ distance is equal to speed into time நம்மளுக்கு தெரியல. இப்போ ஹாரிசாண்டலாக மூவ் பண்ணுறதுக்கு யார் காரணம், சரி இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் ஹாரிசாண்டலாக மூவ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து v cos theta. ஸோ distance is equal to speed into time. ஸோ ஸ்பீட் இருக்க இடத்துல ஸோ டிஸ்டன்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போட போகிறோம்னா பிட்ச்னு போட போகிறோம். தட் இஸ் த ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட். ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பீட் தேவைப்பட்டுச்சு, v parallel into time. Time is what, capital T. Time is capital T. அந்த ஒரு ஃபுல் சர்க்கிள் மேக் பண்ண கேபிட்டல் T டைம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், pitch of the helical path அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறப்பா. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போகலாம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இந்த ப்ராப்ளமில் see a beam of proton with a velocity of 4 × 10⁵. பீம் ஆஃப் ப்ரோட்டான்னா என்ன அர்த்தம்னா, பீம் மீன்ஸ் நிறையா ப்ரோட்டான்ஸ் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். பீம்னா ஒரு பீம் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவான்ல, ஒரு திக் ரீஜன் ஆஃப் லைட். ஸோ அதுமாதிரி பீம் ஆஃப் லைட்டுன்ற மாதிரி பீம் ஆஃப் ப்ரோட்டான், தட் இஸ் நிறைய ப்ரோட்டான்ஸ் வந்துட்டுருக்கு. வித் வெலாசிட்டி ஆஃப் 4 × 10⁵ meters per second enters in a region of uniform magnetic field of 0.3 Tesla. ஸோ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள ரீஜனை என்டர் பண்ணது. But the velocity makes an angle of 60 degrees with the magnetic field. So it is making an angle of 60 degrees with the magnetic field. Find the radius of the helical path taken by the proton beam and the pitch of helix. So helix form பண்ணும். ஏன்னா ஆங்கிள் வந்து இங்கே 90 கிடையாது, 0 கிடையாது, 180. ஸோ இட் இஸ் அ ஹெலிக்கல் ஷேப் பண்ணும். அதோட ரேடியஸும் பிச்சும் கேட்குறான். ஸோ கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்லிட்டான், ப்ரோட்டான் சொல்லியிருக்கா, that is plus E, கரெக்டா. ஸோ சார்ஜோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻−19. ஸோ மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான்றது என்ன வரும், மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1.67 × 10⁻27 kg. ஓகே, ஸோ நியூட்ரான் இஸ் a நியூட்ரல் பார்ட்டிக்கல். ஸோ நியூட்ரானுக்கும் க்ளோசர் டு திஸ் மாஸ் இல்லையா, அப்ராக்சிமேட்டாக ஜஸ்ட் ஐம் சேயிங். ஸோ பட் நியூட்ரானுக்கு கொஞ்சம் அதிக மாஸ் கம்பேர்ட் டு த ப்ரோட்டான். சரி, இப்போ வெலாசிட்டி ஆஃப் த அதாவது வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் கொடுத்துருந்தான் இல்லையா. ஸோ வெலாசிட்டி அவன் கொடுக்கும்போது, வெலாசிட்டி ஆஃப் த ப்ரோட்டான் கொடுக்கும்போது இஸ் வெலாசிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கான். பட் ஆனால் இஸ் ட்ரைங் டு சே த மேக்னிடியூட். ஏன்னா டைரக்ஷனே இல்லை, வெறும் 4 × 10⁵ மட்டும் தான் கொடுத்துருக்கான். நோ டைரக்ஷன் வாஸ் given. ஸோ பேசிக்காக அவன் ஸ்பீடு கொடுத்துருக்கான், ஸ்பீட் ஆஃப் த ப்ரோட்டான் கொடுத்துருக்கான். தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கொடுத்துருக்கான் 4 × 10⁵. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0.3 டெஸ்லா. ஸோ நான் இதை இந்த ப்ராப்ளமை விஷுவலைஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ரேடியஸும் பிட்சும் என்னன்னு கேட்குறான். இப்போ இந்த ப்ராப்ளம் விஷுவலைஸ் பண்ண, திஸ் இஸ் அவர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் திஸ் இஸ் த சார்ஜ் பார்ட்டிக்கல் Q, தட் இஸ் ப்ரோட்டான் having a velocity of what, 4 × 10⁵, but it is making an angle of what,
60 degree, that is speed கொடுத்துட்டா 60 degree மேக் பண்ணுறது வித் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரெக்டாக? ஸோ இந்த வெலாசிட்டியை நான் காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணால் எனக்கு என்ன வரும்? திஸ் இஸ் வெலாசிட்டி. ஸோ வாட் இஸ் அ parallel component here? V cos 60, V perpendicular எவ்வளோ? V sin 60. கரெக்டாக? ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் V perpendicular வந்து சர்க்குலர் பார்த்துக்கும், V parallel வந்து பிச்சுக்கான கான்ட்ரிபியூஷனும் பண்ணும் ஹாரிசான்டல் மூமெண்ட்டுக்கு. ரைட். ஸோ நம்ம வந்து ரேடியஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? MV perpendicular by QB, perpendicular component will contribute for the radius. ஸோ மாஸ் சப்ஸ்டியூட் பண்ணுற ஸ்பீட் வந்து என்னது? V sin theta, sin 60. ஸோ V இது வந்து V ஓட வேல்யூ sin 60, Q ஓட வேல்யூ 1.6 into 10⁻⁻⁹ into மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.3. சரி, இப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். sin 60ன்றது √3/2. ஸோ இது மாதிரி டேர்ம்ஸில் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது நியூமரிக்கல் டேர்ம்ஸை தனியாக பிரிச்சுருங்க. 10⁻⁻⁴ தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கால்குலேஷனுக்கு. ஸோ 1.674 √3/2 1.6.3 இது எல்லாத்தையும் தனியாக எழுதிட்டேன்னா 10⁻⁴ தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். 10⁻⁻27 + 5, ஏன்னா பவர்ஸ் ஆட் ஆகும். கீழே இருக்கிற -19 மேலே போச்சுன்னா +19. ஸோ இதோட ஆன்சர் எல்லாமே போட்டிங்கன்னா 1.2 × 10⁻⁻2 மீட்டர். ஸோ சென்டிமீட்டரில் போட்டிங்கன்னா 1.2 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஓகே, ரைட். இது வந்து நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத். தட் இஸ் சர்க்குலர் பாத் மீன்ஸ் ஹெலிக்ஸோட சர்க்குலரோட ரேடியஸ். சரி, அதே பிச்சு நான் பார்த்தீங்கன்னா V cos θ = 2πm/BQ. ஆஸ் யூஷுவல் எல்லாரோட வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V cos θ cos 60 2π, எம்மோட வேல்யூ, பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூ எல்லாத்தையும் போட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் தனியாக பிரிச்சிட்றேன் நான். ஓகே, 10⁻⁴ தனியாக வச்சிட்றேன். ஸோ இதோட ஆன்சர் எனக்கு 4.4. ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு க்ளோஸ் டு 10⁻⁻2 வரும். ஸோ ஃபைனலாக இந்த ஆன்சர் வருது. ஸோ இதில் வந்து 4.4 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். when a charge particle moving with a velocity v vector, so ஒரு charge particle moving with a velocity v vector is subjected to magnetic field of b vector, that is magnetic induction b vector, the force on it is non-zero அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு charge particle v velocityல போதான் இந்த magnetic field b vector, it is experiencing a non-zero force. This implies that இதிலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறான். சரி, நான்-ஜீரோ ஃபோர்ஸ், எப்போ ஜீரோ ஃபோர்ஸ் இருக்கும், எப்போ நான்-ஜீரோ ஃபோர்ஸ் இருக்கும்? லெட்ஸ் பி வெரி கிளியர். 0 180 வரும்போது ஜீரோ ஃபோர்ஸ், மற்ற எல்லா சிச்சுவேஷன்லையும் என்னது? நான்-ஜீரோ ஃபோர்ஸ். இதுதான் பேசிக்கான இது நம்ம படித்தது. ஸோ ஆங்கிள் பிட்வீன் எய்தர் 0 or 180 இருக்கணுமா, இல்லை நெசசரிலி 90. தேர்ட் ஆப்ஷன் வந்து எனி அதர் தென் 90ன்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் 4 பாருங்கள், ஆங்கிள் பிட்வீன் கேன் ஹேவ் எனி வேல்யூ அதர் தென் 0 or 180. 0க்கும் 180க்கும் என்ன வந்துச்சு? ஃபோர்ஸ் 0. ஸோ பட் இங்கே நான்-ஜீரோ ஃபோர்ஸ்னால ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, லெட்ஸ் see the லாஸ்ட்டு ஃபைனல் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். இப்போ ஓகே குட். இப்போ வந்து நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள். சரி, இது வந்து போன வீடியோ, அதாவது வந்து ஆங்கிள் 0 and 90 டிகிரியை பேஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், போன டிஸ்கஷன் பார்க்கலன்னா அந்த சர்க்குலர் பார்த்துருக்கு இல்லையா, θ = 90 பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதை பார்த்துட்டு அதை தெரிஞ்சுட்டு இது வாங்க. ஓகே, ரைட். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆஃப் Q, M, அதாவது சார்ஜ் பார்ட்டிக்கலோட சார்ஜ் வந்து Q அண்ட் மாஸ் வந்து M, enters a uniform magnetic field at an angle alpha as shown in the figure. ஸோ ஆங்கிள் ஆல்ஃபாவில் என்ட்ரு ஆகுது அப்படின்னு சொல்கிறான் வித் அ ஸ்பீட் ஆஃப் V0. ஸோ ஸ்பீட் வந்து இங்கே V0ஓட என்ட்ரு ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே. ஃபைண்டு டயக்ராம் கொடுத்துருக்கான். டயக்ராம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி டயக்ராம் அப்சர்வ் பண்ணிவிட்டு தென் வி see the unknowns. என்ன கேட்குறா அப்படின்னா, ஃபைண்ட் பீட்டா, ஃபைண்ட் ஆங்கிள் பீட்டா அட் விச் இட் லீவ்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஆல்ஃபா, வெளியில் வரும்போது ஒரு ஆங்கிள் வருது இல்லையா பீட்டான்னு, அது என்னவாக இருக்குன்னு கேட்குறான். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறான்? டைம் ஸ்பெண்ட் பை த பார்ட்டிகல் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ உள்ளே என்ட்ரு ஆகுது, எவ்வளோ தூரம் அது வந்து எவ்வளோ டைம் அது வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கும், அதாவது ஏலேருந்து சி. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து சி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதுதான் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய டைமு. ஏலேருந்து சிக்கு போகிற டைமில் தான் அது அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்குது. அது என்னென்னு கேட்குறான். அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் ஏசி என்னவாக இருக்கும்னு கேட்குறான். நம்ம பார்த்துருக்கு இல்லையா, கர்வ்டு பார்த்து, விச் இஸ் பேசிக்கலி சர்க்குலர் பாத். ஸோ இங்கே வந்து ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலராக உள்ளே இருக்குது. நம்ம வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இங்கே 90 டிகிரி.
உள்ளே அனுப்புகிறான். ஸோ இது வந்து 90 டிகிரி கேஸ் தான் பேசிக்கலி. சரி, இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். தென் we will see the solution also. ரைட், சரி கவனிங்கப்பா. சரி, this is a charge of q and mass is m. ஓகே, இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆஃப் சார்ஜ் q and mass m வந்து ஸ்பீட் v0ஓட என்டர் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் a region of magnetic field. இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது, இந்த இடத்துல மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது. ஸோ உள்ளே நம்மளுக்கு வந்து ஃபீல்டு சார்ஜ் பார்ட்டிக்கல் என்டர் ஆகுது வித் ஸ்பீட் ஆஃப் v0. டைம் t = 0 அப்போ என்டர் ஆகுது நம்ம எடுத்துக்கணும். ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் ஏ. கரெக்டாக பாயிண்ட் ஏல என்டர் ஆகுது, டைம் t = 0 என்டர் ஆகுதுன்றதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் என்ன ஆகும்னா இட் கோஸ் இன் it tries to see magnetic field வந்து perpendicular-ஆக இருக்குது velocity-ஓட. ஸோ it will try to make a circular path. It tries to make a circular path. So charge particle இப்படி என்டர் பண்ண கொடுத்தது, it will make a circular path and it comes out. சரி, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரி ஏல என்டர் ஆகுது, சியில் வெளியில் வருது. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் சி பாயிண்ட். வெளியில் வரும்போது சி பாயிண்டில் வெளில வருது. இப்போ இது வந்து சர்க்குலர் பாத் மேக் பண்ணுது. கரெக்டாக? இட் இஸ் மேக்கிங் எ சர்க்குலர் பாத். இப்போ இந்த சர்க்குலர் பாத்து ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வாட் இஸ் த ஸ்பீடுன்னு கேட்குறேன். உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஸ்பீடு, உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இங்கெல்லாம் என்ன ஸ்பீட் இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, வேரியபிளாக இருக்குமா? இட் வில் பி எ கான்ஸ்டன்ட் ஒன். ஸோ ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டஸ் நாட் டூ அ ஒர்க் டன். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகி வெளில வரும்போதும் அதே ஸ்பீடோட தான் வெளில வரும், உள்ளேயும் அதே ஸ்பீட் தான். அட் எனி பாயிண்ட் இஃப் யூ டேக் ஸ்பீட் வில் பி வாட்? v0 தான் இருக்கும். கரெக்டாக? ரைட். ஸோ இட் இஸ் மேக்கிங் அ சர்க்குலர் பாத். அப்போது விஷயம் என்னென்னா, இந்த பீட்டா என்னன்னு கேட்குறான். இந்த பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த சர்க்கிளுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும். கரெக்டாக? இந்த சர்க்கிளை பார்த்துக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஐம் கோயிங் டு சென்டர் ஆஃப் த சர்க்கிளை பார்த்துக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஆறுன்னு எடுத்துக்குவேன், 0.1 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஆர், ரேடியஸ் ஆஃப் த. கரெக்டாக செக் பண்ணி சொல்லுங்கள் கரெக்டானு. திஸ் இஸ் பாயிண்ட் ஏ. ரைட்டா? ஸோ இந்த லென்த் வந்து என்னென்னா ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். வாட் அபவுட் திஸ் லென்த்? கரெக்டாக இங்கே நான் டிவிஷன் பண்ணுறேன்னு வைங்க, இந்த லென்த்து என்னவாக இருக்கும்? இந்த லென்த்துமே நம்மளுக்கு ரேடியஸோட லென்த்து. புரியுதா? இட் இஸ் மேக்கிங் சர்க்குலர் பாத். இதை சென்டராக வச்சுக்கிது. ஸோ இதோட லென்த்து அந்த என்டையர்ப்பா, இது என்டையர்லி ஒரு சர்க்குலர் பாத்துப்பா. ஸோ இது ரேடியஸ் ஆறு 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 எவ்ரிவேர். ஓகே, சரி. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம பீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஒரு சர்க்குலர் பாத்தில் நம்மளுக்கு என்ன தெரியும்? இது வந்து ரேடியஸ் ஆஃப் த, இது சென்டரு, இது ரேடியஸு. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது வந்து இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? இது வந்து வெலாசிட்டி, இது ரேடியஸ். நல்லா கவனிங்க, இது ரேடியஸ், இது வெலாசிட்டி. வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் them? 90. ஃபர்ஸ்ட் திங் தட் வி அப்சர்வ் இஸ் ஹியர் இட் இஸ் 90 டிகிரி. அதுக்கப்புறம் அதே மாதிரி இது வந்து வெலாசிட்டி. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த ரேடியஸ். ஸோ வாட் இஸ் ஆங்கிள் இயர்? 90. கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ வெலாசிட்டி இது 90 டிகிரி இந்த இடம். சரி, இப்போ என்னென்னா கவனிங்க, சரி அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? வாட் அபவுட் திஸ் ஆங்கிள்? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இது வந்து ஆல்ஃபா, திஸ் இஸ் 90. வாட் அபவுட் திஸ் ஆங்கிள் வில் பி? இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? வாட் அபவுட் திஸ் ஆங்கிள்? சரி கவனிங்க, இந்த என்டையர் ஆங்கிள் வந்து என்னது? இப்போ ஆங்கிள்ஸ் மட்டும் முதல்ல பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள்ஸ் மட்டும் கவனம் செலுத்துகிறான். ஸோ உள்ளே என்ட்ராகும்போது ஆல்ஃபா ஆங்கிளில் அனுப்புகிறேன். இது 90 டிகிரி. இது என்ன ஆங்கிள் இருக்குன்னு கேட்குறேன் நான். ஸோ டோட்டலாக இது வந்து 180. ஸோ ஆல்ஃபா இது 90, இது ஏதோ ஒரு ஆங்கிள் எனக்கு தெரியாது, ஒரு 5ன்னு வைக்கிறேன்னு வைங்க, ப்ளஸ் 5. மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும்? 180 இருக்கணும். ஸோ 5ஓட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 90 மைனஸ் ஆல்ஃபான்னு எனக்கு வருது. 90 மைனஸ் ஆல்ஃபான்னு வருது இதோட வேல்யூ. சாரி, 90 மைனஸ் ஆல்ஃபா. எஸ் கரெக்ட், 90 மைனஸ் ஆல்ஃபா. இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் ஆல்ஃபா. இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்காக நான் என்ன இது ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, இந்த ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன்ப்பா. இது ஆல்ஃபா, இது 90. இப்போ இது 90 மைனஸ் ஆல்ஃபான்னு எனக்கு தெரியுது. இப்போ இந்த ஆங்கிள் என்னென்னு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு 90 டிகிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த சர்க்கிளை பார்த்து கரெக்டாக ட்ரா பண்ணிங்கன்னா இது ஒரு 90 டிகிரி தெரியுது. சி
இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பிளாட் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து நம்மளோட பாயிண்ட் ஏ. யா, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இது 90 மைனஸ் ஆல்ஃபா. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? இந்த ட்ரையாங்கிள் தெரியுதுல்ல? ஸோ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 மைனஸ் ஆல்ஃபா. இது 90னா இது என்னவாக இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இது ஆல்ஃபானா இது 90 மைனஸ் ஆல்ஃபா, திஸ் இஸ் 90. ஸோ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது? எனக்கு ஆல்ஃபா அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இப்போ கவனிங்க, நம்ம இந்த ஆங்கிள் இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம்ல. இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா, இந்த லென்த் இருக்குது பாருங்கள், இந்த லென்த்தும் இந்த லென்த்துமே நம்மளுக்கு அது ஈக்குவல் அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே உள்ளே என்ட்ராகுது, அப்படியே பார்த்து வெளியில் வருது இல்லையா? அப்படி வரும்போது நம்ம வந்து சர்க்குலர் பார்த்து மேக் பண்ணுறோம். சர்க்குலர் பார்த்து மேக் பண்ணும்போது என்ன நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா, we are going to consider. ஸோ இந்த இடத்துக்கு நான் பேர் வந்து if I going to call it as some Qன்னு வைக்கிறேன்னு வைங்க. இந்த OC அதாவது CQ is equal to QA அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் ஈக்குவல் சொல்கிறேன். இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்? இது ஆல்ஃபா அப்படின்னா சிமெட்ரிக்காக இருக்குதுன்னு சொல்ல வரேன்ப்பா. இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளுமே சிமெட்ரிக்கல். ஓகே, தீஸ் டூ ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் சிமெட்ரிக்கல். ஸோ இது ஆல்ஃபான்னு இருந்தால் டெஃபினட்டாக இதுவும் என்னவாக இருக்கும்? ஆல்ஃபான்னு இருக்கும் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ தீஸ் டூ லென்ஸ் ஆர் சேம், த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சேம். ஸோ ஆல்ஃபான்னு வரும். ஸோ இப்போ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதுல்ல? இப்போ இது ஆல்ஃபானா இது வந்து 90 டிகிரி. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 90 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ ஆஸ் யூஷுவல் என்னது? இது 90 மைனஸ் ஆல்ஃபா, இது 90. அப்போ இது எவ்வளோ இருக்கணும்? பீட்டாவும் சிமிலராக இந்த பக்கம் என்ன வந்துச்சு? 90 மைனஸ் ஆல்ஃபா 90 ஆல்ஃபான்னு வந்துச்சுல. அதே மாதிரி இப்போ இங்கே என்ன இருக்குது? 90 மைனஸ் ஆல்ஃபா 90, இது வந்து பீட்டா. ஸோ பீட்டாவும் இங்கே என்னவாக இருக்கணும் நம்மளுக்கு? beta should be equal to alpha. So we have found that beta is equal to alpha from observation and triangle படி நம்ம என்ன சொல்கிறோம்? symmetry, triangle symmetry நீங்கள் எடுத்துக்கலாம். symmetry மூலிமா we are able to show that alpha and beta are equal. சரி, அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்? இப்போ ஏலேருந்து சிக்கு போகிறதுக்கான டைம் என்னன்னு கேட்குறான். சரி, நம்மளுக்கு இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் உள்ள ஒரு ப்ராப்ளம், கரெக்டாக இல்லையா? உள்ளே என்ட்ராகி வெளில வர வரைக்கும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது டைம் கண்டுபிடிக்க? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, ஆர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு என்னென்னா, இந்த டைமை கேட்குறான். இந்த டைம் தெரியணும் அப்படின்னா, ஏலேருந்து சிக்கு போகிற டைம் தெரியணும் அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும், ஸ்பீடு எனக்கு தெரியும் V0ன்னு. ஸ்பீடோட வேல்யூ என்னது? கான்ஸ்டன்ட் V0. ஆனால் எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது. அப்போது என்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. சர்க்குலர் பாத்தில் போகிறனால ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி அப்படின்னு எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சர்க்குலர் பாத்தில். ஏன்னா ஒமேகா இங்கே கான்ஸ்டன்ட் சர்க்குலர் பாத்தில் போகும்போது. ஸோ நல்லா கவனிங்க, இங்கேருந்து ஆரம்பிக்குது, இப்படி போய் இப்படி வரத்துக்கு இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஹவு மச். ஸோ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைமை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை ஒமேகா. ஸோ இந்த டைம் இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? டைம் டேக்கன் ஃபார் ஏசி டு கவர் ஹவு மச் ஆங்கிள் இட் ஹவ் ரொட்டேட்டட். ஹவு மச் ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு? 2 theta ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு. சி, இதை தான் சென்டரில் இருந்தால் கால்குலேட் பண்ணோம். பட் தட் இஸ் ஃபார் இந்த ஃபார்முலா வந்து யாருக்கு? திஸ் ஃபார்முலா இஸ் ஃபார் சர்க்குலர் பாத்துக்கு. அப்போ டீட்டா வந்து நம்ம சென்டர்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது 2 ஆல்ஃபான்னு வருது. ஒமேகா வந்து என்னது? 2π பை கேபிட்டல் டி. ஸோ 2 கேன்சல், மேலே போச்சுன்னா டி ஆல்ஃபா பை பை. ஸோ டீன்றது என்னது? டைம் பீரியடோட வேல்யூ தானே. ஸோ 2πm by bq. திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? டைம் டேக்கன் டு கவர் ஏ டு சி. நான் என்ன பண்ணுறேன்? இந்த சர்க்குலர் மோஷன் ஒமேகா கான்ஸ்டன்ட்னால இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஐ கேன் ஏபிள் டு ஷோ தட் 2 alpha m by bq அப்படின்னு என்னால் சொல்ல முடியுது. அடுத்து என்ன கேட்குறான் அப்படின்னா, சி ஃபஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் வந்து டைம் டேக்கன் ஃபார் ஏ டு சி. மூணாவது கொஸ்டின் என்னது? இங்கே ஏ டு சி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேட்குறான். டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தானே. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அந்த ஏ டு சியில் எவ்வளோ ஸ்பீட் இருக்குது? V0 is the speed. How much is the time taken? Time taken was TAC. So TAC already calculate பண்ணிட்டோமா? So V0 2 alpha m by BQ. So 2 alpha m V0 by BQ. So this is a distance AC. And this is the time taken. So இங்கே ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேம். பை அப்சர்வேஷன் அண்ட் ட்ரையாங்கிள் சிமெட்ரி நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். லாஸ்ட்டாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன ஆல்ஃபா இருக்கோ வெளியில் வரும்போதும் அதே ஆல்ஃபாவில் தான் வெளில வரும். இங்கே பீட்டான்னு போட்டுருங்க. இது நீங்கள் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம்.
இதில் எப்போவுமே உள்ளே என்ட்ராகும் போது ஆல்ஃபானா வெளில வரும்போதும் ஆல்ஃபா. இந்த ப்ராப்ளமை தாண்டி இது ஒரு நீங்கள் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்பா. ஸோ ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டை மறக்காம பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, டெய்லி நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்ப. அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.